வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம சேனலில் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி நமக்கு 17ஆம் தேதி 7வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ரா உங்களுக்கே தெரியும். 50-50 ட்ரா புதன்கிழமை நடைபெறுது. 103வது ட்ராவாக நடைபெறுது. சரிங்களா? இந்த 103வது ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் இப்போது நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிங் நம்பர்ஸு போன வருஷம் என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்குற கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 8-7-8 கொஞ்சம் எதிர்பார்க்காத ரிசல்ட்டாக தான் வந்துருந்துச்சு. இந்த ரிசல்ட்டு நம்ம எப்போது எடுக்கக்கூடிய கணக்கெல்லாம் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் இப்போ நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பரில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுக்குற நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். நம்ம இப்போது எந்தெந்த போர்டுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 வர்ற மாதிரி கணக்கில் கிடைக்கிதுங்க. இல்லாட்டி 4 வர்ற மாதிரி கணக்கில் கிடைக்கிது ஏ போர்டு. பி போர்டில் பார்த்திங்கன்னா 7க்கு 9 வரணும், இல்லாட்டி 4 வரணும் பி போர்டு. சரிங்களா? சி போர்டுலையும் நமக்கு 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, இல்லாட்டி 7 வர்றதுக்கு சி போர்டு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? நம்ம ஒவ்வொரு போர்டு நம்பருமே ஸ்ட்ராங்கான நம்பராகவும் ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் தான் எடுத்திருக்கி. ஃபைனல் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த ஒவ்வொரு நம்பருமே நம்ம ஏ போர்டில் 5-4 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பி போர்டில் 9-4 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சி போர்டில் 4-7ன்னு எடுத்திருக்கோம். நமக்கு இன்றைக்கி டபுள்ஸ் வந்துச்சுன்னா 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிபிள்ஸ் வந்துச்சுனாலும் 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 4ஆம் நம்பருங்கிறத இன்றைக்கி நீங்கள் ஸ்ட்ராங்காகவே எடுத்துக்கலாம். வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. நம்ம இப்போது பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி ஆல் போர்டு நம்பர்ஸு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம இப்போது பார்த்துடலாம். நம்ம இப்போது ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 1 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 2 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 4 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 6 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 0 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு ஏ போர்டு அதிக பெண்டிங் உள்ள நம்பர். பி போர்டில் பார்க்கையில் 1 11 நாள் பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 4 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 6 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் பார்த்திங்கன்னா 5 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 7 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் இதுதான் நமக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நமக்கு பெண்டிங் நம்பர்ஸாக உள்ள பெண்டிங் நம்பர். இந்த பெண்டிங் நம்பரை வச்சு நான் பாட்ஸில் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பார்க்கையில் 417 எடுத்திருக்கோம். சரிங்களா? 417 406ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கி. சரிங்களா? 406 417 இந்த 2 நம்பரையுமே நீங்கள் பாக்ஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கி. இந்த பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் நம்ம முன்னாடி நாள் வந்திருக்கு பார்த்திங்களா ரிசல்ட்டு, இதை மேட்ச் பண்ணியும் நம்ம பார்க்கையில் நமக்கு கிடச்சிருக்க பாக்ஸு நம்பரில் இந்த நம்பர் தான் கிடச்சிருக்கு. இந்த 2 நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது.
அதே மாதிரி இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு ஒரே நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன், சப்போர்ட் நம்பரும் கொடுக்குறேன். சரிங்களா? 4ஆம் நம்பருங்கிறது நீங்கள் சிங்கிள் நம்பராக எடுத்துக்கலாம், 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 4ங்கிறது ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம், 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த போர்டில் வேணாலும் வந்துடும். சரிங்களா? 4 இல்லாமல் ஆட்டம் இல்லை இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு மெத்தேடில் தான் நம்ம நம்பர் எடுத்திருக்கோம். 4ஆம் நம்பருங்கிறது இப்போது சப்போர்ட் நம்பர்னு பார்க்கையில் நம்ம வந்து 6ஆம் நம்பர் எடுத்திருக்கோம். சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 6 எடுத்துக்கலாம். ஏன்னா 6 வந்து எல்லா போர்டுலையுமே பெண்டிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் வந்து எந்த போர்டில் வேணாலும் ஒரு போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. 4, 6ங்கிறது ஆல் போர்டு எடுத்துக்காங்க. 4ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. பாக்ஸ்லையும் நல்ல ஒரு நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் எடுத்திருக்கோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்பரும் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி வைங்க. இது கன்ஃபார்ம் கிடையாது, கெஸ்ஸிங் மட்டுமே அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன் இந்த நம்பர்ஸ் எல்லாம். நம்ம இப்போது போன வருஷம் என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணியும் வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதாங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா நேற்றே வந்து இந்த 487லேருந்து 2 நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ரிசல்ட்டுக்குள்ளே இருந்தே நமக்கு ஃபுல் வின்னிங் நம்பரே வந்துருச்சு. 8ம் 7ம் அப்படியே வந்துருச்சு, ஃபுல் வின்னிங் நம்பரே வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே வந்து 752 இருக்குது. நம்ம வந்து 5ஆம் நம்பருங்கிறது ஏ போர்டில் கொடுத்துருக்கோம், 7ங்கிறதும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 2ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 வந்துச்சுன்னா நமக்கு ஏ போர்டில் வரலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். 297ங்கிற ஒரு நம்பர் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 297 நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக மட்டுமே இப்போது வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து பார்க்குறோம். 297ங்கிற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரிசல்ட்டையும் நம்ம எப்போது எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்களையும் மேட்ச் பண்ணியும் தான் நம்ம இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம ஃபுல்லாகவே கொடுக்குறோம். சரிங்களா? இது கன்ஃபார்ம் நம்பராக யாருமே எடுத்துக்காதீங்க, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்லாம் வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா? 417, 416, 594, 297 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு பாருங்கள். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு தான் நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறோம். அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது கிடையாது, உங்களுக்கே தெரியும். கம்மியான நம்பர்ஸாக தான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறேன். சரிங்களா? இப்போது நம்ம 286ன்னு கூட நமக்கு ஒரு நம்பர் வந்து கணக்கில் கிடச்சிருக்கு. சரிங்களா? 286ங்கிறது ஒரு நம்பர் நம்மளுடைய கணக்கில் கிடைக்கிது பார்த்திங்கன்னா. சரிங்களா? நான் வந்து ஒவ்வொரு நம்பர்ஸையுமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் வந்து ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து எப்போதுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 286ங்கிற ஒரு நம்பர் நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நம்பர் தான். சரிங்களா? போன டைம் 286 ரிசல்ட்டுக்கு நான் உங்களுக்கே தெரியும், நமக்கு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருந்துச்சி. இந்த 286ங்கிற நம்பர் இன்றைக்கி வர்ற மாதிரி ஒரு கணக்கில் இருக்குது. ஏன்னா நமக்கு அடித்த நம்பர்ஸே தான் திரும்ப திரும்ப நமக்கு சீக்கிரம் திரும்ப ரொட்டேஷன் ஆகி வந்துடும். சரிங்களா? அந்த ஒரு மெத்தேடை வச்சு நான் பார்க்கையில் வந்துச்சுன்னா இந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. 796 எடுத்திருக்கோம். 549ன்னு ஒரு நம்பர் நான் எடுத்திருக்கேன். 916ன்னு ஒரு நம்பர் நான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்து கொடுக்க கிடையாது. மொத்தம் வந்து 8 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 8 நம்பருக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கான வின்னிங் நம்பர் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். நம்ம இப்போது ஏபிபிசிஏசி ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்களை மட்டுமே கொடுக்குறேன். சரிங்களா?
ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் 46ங்கிற ஒரு நம்பர் நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. சரிங்களா, 46, 94 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் 49ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 41ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு 17ங்கிற ஒரு நம்பர் நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. 04ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடைக்கிது. சரிங்களா, பேட்ச் பண்ணி வைங்க. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் வந்து மொத்தம் ஒரு 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் தான் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்கணும். ரெகுலராக நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி மட்டுமே ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் இந்த ஒரு 6 நம்பர்ஸ் நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. விளையாடக்கூடிய நம்பர்கள் வந்து இப்போது நம்ம 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்க விரும்பலைங்க. கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் வந்து கணக்கில் வரணும் அப்படின்னு சொல்லி மட்டுமே தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். எழுபத்தி 4 07 74 07 74 16 50 97 மேட்ச் பண்ணி வைக்கலாம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு என்னையுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் வந்து எடுத்திருக்கேன். இதில் 3 நம்பருமே வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து வைக்கலாம். ஏன்னா ஒரு நம்பர் நமக்கு மிஸ் பண்ணோம்னா அந்த நம்பர் தான் வின்னிங் நம்பர்ஸ் தான் வரும். 74 07 74 16 50 97 மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் இருக்குது. ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குது. உங்களுடைய கணக்குலையும் வந்திருக்குதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி வைங்க. நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய 50-50 ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கிலேருந்து கண்டிப்பாக வெற்றி இருக்கும். ஸ்ட்ராங்கான வெற்றி. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். இது வரைக்கும் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.